தர்மத்தை மீறி நான் நடக்க மாட்டேன். கண்ணன் சொல்றது நான் எதை பண்ணேனோ அதுதான் தர்மம். சின்ன வித்தியாசம்தான். எது தர்மமோ அதை நான் செய்வேன், இது ராமனுடைய கொள்கை. நான் என்ன செஞ்சிருக்கேனோ அதுதான் தர்மம், இது கண்ணனுடைய கொள்கை. அவருதும் சரி இவருதும் சரி. இன்னும் கேட்டா ராமனுடைய கொள்கையை விட கண்ணனுடைய, ராமனதை விட கண்ணனு தான் சரி. ஏன்னா ராமன் இப்படின்னு பண்ண போக யாரான்னு ஒருத்தன் 1000 வருஷம் கழிச்சு கேள்வி கேட்க ஆரம்பிப்பான். கடவுளாக இருந்தாலும் குற்றம், கடவுளாக இருந்தாலும் சட்டம். ஒரு சட்டமும் இல்லை, நமக்குத்தான் சட்டம். இதுக்கு மேல அவருக்கு எந்த சட்டமும் செல்லுபடி ஆகாது. அதனால ராமன் தன்னை பணிந்து போய் விட்டு கொடுத்துருக்க வேண்டிய தேவையே இல்லை. நான் சத்தியம்தான் பேசுவேன்னு பிடிவாதம் பிடிச்சிருக்க வேண்டியதே இல்லை. அந்த விஷயத்துல கண்ணன் பண்ணதுதான் சரி. நான் பொய் பேசினாலும் சத்தியம், திருடினாலும் உண்மை, சூரியனை மாத்தினாலும் உண்மை, எத்த செஞ்சாலும் செய்யாட்டாலும் நான் செய்வது என் திருவடியை பற்றி நானால் கொடுக்கிறேன். அதுக்கு இந்த பாட்டே சாட்சி. வானின் மீதேற்றி அருள் செய்து முடிக்கும் பிறவி மாமாய கூத்தினையே வானத்தில் கொண்டு போய் உட்காந்துட்டு யோசிச்சுட்டு சரி சரி பிறவி அப்புறம் முடிச்சுப்போம் அப்படின்னு நிமிஷத்துல கர்மங்களை தொலைச்சுடுறாருனால், இப்ப இந்த ரெண்டுத்துக்குள்ள எதை முதல்ல சொல்லுவேன்? தாத்தாரம் சர்வசம்பதாம் முக்கியமா, ஆபதாம் அபகர்த்தாரம் முக்கியமா? பாட்டு எப்படி இருக்குன்னா சர்வசம்பதாம் தாத்தாரம் கொடுத்துட்டார், ஆனா கொடுக்கறதுக்கு கட்டம் தீரணும் என்னால் சரி சரி ஆபதாம் அபகர்த்தார். அதுக்கு நம்ம ஆபத்துக்களை போக்கிக் கொள்ளுவோம். அப்புறம் ஏதோ அவலீலையா பண்ணணுமேங்கிறதுக்காக பண்ணியிருப்பார் போலும்.